சார் நம்ம நேற்று பேசியிருந்தோம் தலைமைச் செயலர் சாய்குமார் ஐஎஸ் அவர்கள் மீது வந்து இந்த 2 கோடிகளும் சேர்ந்து தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று சிபிஎம் தலைவர் சண்முகம் அவர்கள் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் நடப்பது அதிகாரிகள் ஆட்சியா, எங்கள் தலைவர் தான் ஆட்சி நடத்துறீங்க, நீங்க ஒரு அதிகாரியே முக்கியமா நாங்க முக்கியமா அப்படின்னு பேசியிருக்காரு. அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமா பார்க்கணும். நான் மைல்டா சொல்லிட்டேன். நாங்கள் வேண்டுமா அதிகாரிகள் வேண்டுமா என்பதை முதல்வர் முடிவு செய்ய வேண்டும். அதாவது அருமை தோழர் சண்முகம் சொல்வது என்னவென்றால், நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கிக் கொள்வோம். மிரட்டுறாங்க. சாய்குமாரை மாற்றாவிட்டால் நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்குவோம். இவ்வளவுதான் எச்சரிக்கை. அப்படி தலைமைச் செயலாளர் மாற்றியே தீர வேண்டும் என்னும் அளவுக்கு என்ன நடந்துவிட்டது? 5 ஆண்டுகள் தமிழகத்திலே ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றது. இன்னைக்கு கேட்கிறாரு சண்முகம் ரோசமா கோபமா? 5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சியா நடந்துச்சு. ஸ்டாலின் பொம்மை முதல்வர் என்பது சண்முகத்துக்கு தெரியாதா? அருட்தந்தை, செந்தில் வேலை, தீப்பொறி தினேஷ், முருகானந்தம், யூசி இவங்க தானே ஆட்சி நடத்துனது. ஜூவிலலாம் ராப்பராவே வந்திருக்கு சார். உதயநிதி நினைத்ததை கூட செய்ய முடியாது, கனிமொழி நினைத்ததை செய்ய முடியாது, சபரீசன் நினைத்ததை செய்ய முடியாது, துர்கா நினைத்ததை செய்ய முடியாது, செல்விக்கு அந்த ஏரியா பக்கத்தே இடம் இல்ல, தமிழரசு நினைத்ததை செய்ய முடியாது, அழகிரியால் வாய் திறக்கவே முடியாது, கே நேர்வால் எதுவும் செய்ய முடியாது, செந்தில் பாலாஜி எதுவும் செய்ய முடியாது. இந்த 60 தானே இந்த அரசாங்கத்தை நடத்தியது. அப்போது சண்முகத்துக்கு இது அதிகாரிகள் ஆட்சியாக தெரியவில்லையா? எவ்வளவு அநியாயங்கள் நாட்டில் நடந்தது. 60க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயத்தில் செத்தார்களே, அப்போது நாங்கள் கூட்டணியில் இருந்து விலகுகிறோம் என்று சொன்னாரா? பிபிசி நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு டாக்குமெண்ட்ரியை தயார் செய்கிறது. ஹூ இஸ் மோடி, அவர் மதக்கலவரங்களுக்கு துணை நின்றவர் என்பதுதான் அந்த ஆவணப்படத்தின் கருப்பொருள். இப்போது மாணவர் சங்கத்துக்காக வாய்க்கடியே பேசும் சண்முகம் அன்று இந்த டாக்குமெண்ட்ரியை சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் திரையிட முயன்றதற்காக எஸ்எஃப்ஐ தோழரை சென்னை மாநகர காவல்துறை கைது செய்த போது என்ன செய்து கொண்டிருந்தார்? அப்போது ஏன் வரவில்லை இந்த கோவம்? டாஸ்மாகின் சிஐடியு தொழிற்சங்கத்தை சேர்ந்த தோழர்களை கரூர் கம்பெனி சேர்ந்த ரவுடிகள் சென்று மிரட்டிய போது சிஐடியு தோழர்கள் டிஜிபி அலுவலகத்திற்கு சென்று புகார் அளித்தார்கள். அன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறவை துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லையா? சாம்சங் சிஐடியு தொழிற்சங்கம் ஒரு சங்கம் வச்சுக்கிறாங்க சொல்லுது. சாம்சங் நிர்வாகம் உலகம் பூரா எங்களுக்கு சங்கமே கிடையாது, நாங்கள் உலகத்தில் எந்த இடத்துலையும் சங்கம் வைக்க அனுமதிக்கிறது உனக்கும் கிடையாதுன்றாங்க. 15 நாட்களுக்கு மேல அந்த போராட்டம் தொடர்ந்தது. அப்போது கூட்டணியை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சண்முகத்துக்கும் தோன்றவில்லையா? இப்ப என்ன குடிமுடிக்க போச்சு? இப்ப இந்த தலைமைச் செயலாளர் அப்படி என்ன பஞ்சமா பாதகத்தை செய்து விட்டா? கம்யூனிஸ்டுகள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கணக்கெடுங்கன்னு சொன்னாராம் சார். கணக்கெடுத்தா நல்லதுயா? எத்தனை பேர் உங்க கட்சியில இருக்காங்கன்னு தெரியும்யா? இதற்கு முன்பு கம்யூனிஸ்டுகளை உளவுத்துறையினர் கண்காணித்தது இல்லையா? இப்போதும் கண்காணிக்கிறார்கள், எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு அரசு கண்காணிக்கணும். நம்மளுடைய அரசுக்கு கீழே யாரெல்லாம் கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க, எப்ப வேணாலும் அவங்க நம்ம அரசுக்கு த்ரெட்டா மாறுவாங்க. உலகம் முழுக்க இதுதான் நடைமுறை. இது சண்முகத்துக்கு தெரியாதா? இந்த தாசில்தார் வெளிப்படையா எழுதிட்டாரு கணக்கறியான்னு. எல்லா கட்சிகளையும் தான் கண்காணிக்கிறார்கள், கம்யூனிஸ்டுகளை கூடுதலாக கண்காணிப்பார்கள். அன்னைக்கே நான் நிகழ்ச்சியில குறிப்பிட்டேன். கம்யூனிஸ்டுகளை ஏன் கண்காணிக்கிறார்கள் என்றால், கம்யூனிஸ்ட் கைது கஞ்ச மாட்டான், போராட்டத்திற்கு கஞ்ச மாட்டான், சிறைக்கு கஞ்ச மாட்டான். அவன் தான் மக்களுக்காக நிற்பான். திமுக அதிமுக வரமாட்டான். எல்லோரும் தானே கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். திமுக கண்காணிக்காமல் இருந்ததா? 25 கோடியை வாங்கிவிட்டு 5 வருடங்கள் படுத்து உறங்கிவிட்டு இப்போது ஏன் துள்ளி குறியாட்டம் போடுகிறீர்கள்? நீங்கள் உங்களது 2 எம்எல்ஏக்களை வாபஸ் வாங்கினால் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று உங்களுக்கு நினைப்பா? உங்களையும் வீசிங்க வெளியில அனுப்பிட்டு பாமக சேர்த்துக்காங்க, என்ன பண்ணுவீங்க? நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்துங்கள், பெரும்பான்மை சட்டப்பேரவையில் நிரூபியுங்கள் என்று ஆளுநர் தானே நிர்பந்திக்க வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு விஜய் அவர்கள் கொடுத்த கொத்து போராட்டத்தை ருசித்த உள்துறை அமைச்சர், நான் சொல்ற வரைக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரக்கூடாது. அவர் என்னைக்கு அவருக்கு தோணுதோ அன்னைக்கு நம்பிக்கையை நிரூபிப்பார். அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு கொத்து போராட்டம். அப்படி அருமையா இருந்துச்சு, போத் படியா டேஸ்ட் என்று சொன்னால் என்ன செய்வார் சண்முகம்? இப்போது தாவேகவையும் விஜய் அவர்களையும் பிஜேபியை நோக்கி தள்ளும் வேலையை தான் சண்முகம் செய்து கொண்டிருக்கிறார். அது ஒரு உப்புச்சப்பு இல்லாத விஷயத்துக்கு 60 பேர் 70 பேர் சாவறாயா? கவர்மெண்டால சாவறாயா? போய் 2 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவறான், செத்ததுக்கு அந்த கலெக்டர் அந்த ஊர் எம்எல்ஏ எல்லாரும் சேர்ந்து வந்து இது கள்ளச்சாரத்துல செத்தது இல்லங்க, இது சும்மா வேற ஏதாவது பஞ்சாயத்துக்கு சொன்னா அந்த சாவுக்கு போய் குடிச்சு சாவறாங்க. அதே கள்ளச்சாரத்தை அப்பலாம் கூட்டணி தர்மத்துக்காக அமைதியா இருந்தாங்க. அன்னைக்கு அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று சண்முகத்துக்கு தோன்றவில்லையா? உண்மையிலேயே கம்யூனிஸ்டுகளும் சண்முகமும் மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால் இந்த 3 மாதங்களில் ஊழலை ஒழிப்பதற்கு இத்தனை நடவடிக்கைகளை எடுத்த இந்த ஆட்சியை பல்லக்கில் தூக்கி சுமக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகள் என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஏரி மேல போய் பிரிகேட்னு ஒரு கம்பெனி வீடு கட்டுறான், தலைமைச் செயலாளர் அவர் மனைவி சேர்ந்து அனுமதி கொடுக்குறாங்க. அன்னைக்கே ரோசம் வரல சண்முகத்துக்கு? அந்த தலைமைச் செயலாளரை விட மோசமா இவரு திருடர்களை அதிகாரிகளாக வச்சு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த முதல்வருக்கு என்ன செய்கிறோம் என்பது தெரியும், தெரிந்துதான் அத்தனையும் செய்கிறார். ஒரு பொம்மை முதல்வர் பல்லக்கில் தூக்கி சுமந்துட்டு இருந்தீங்க நீங்க. எவ்வளவு இடிவானவர்கள் இந்த கம்யூனிஸ்டுகள் என்றால், ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கைது செய்கிறது. இந்த கைதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவையில் நடந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார்கள். உங்களை எதில் சேர்த்துப்ப யோக்கியர்களா நீங்கள்? பணம் வாங்கும் போதே அனைத்தையும் மறந்து விட்டார்களே. ஆமா, ஊரை அடித்து உலையில் போட்ட ஒரு கட்சி 25 கோடியை தூக்கி எறிந்த போது அதை கவ்விக்கொண்டு அவர்கள் பின்னால் வாலாட்டி திரிந்தவர்கள் தானே நீங்கள். என்ன இன்னைக்கு குடிமொழி போயிடுச்சு, ஆட்சியை கவு பண்றீங்க? என்னங்க நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஆட்சி கவுறவு என்னையா நடந்துச்சு? நீங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கி இருந்தாலும் திமுக ஆட்சி கவிழ்ந்திருக்க போவதில்லை. ஆனால் என்றாவது திமுகவின் உறவை முறிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றியதா? திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா? வீட்ல சாக்கடை ஊத்தும் போது கூட பேசல. அதான் சொல்றேன், சண்முகத்துக்கு மனசாட்சி இருக்கிறதா? தன்ராஜ்ன்ற ஒருத்தர் பேசினாரு, சேகர் பாபு கிட்ட சவுக்கு சங்கர் வீட்ல நடந்ததெல்லாம் நான் சொல்லிடுவேன்றாரு. ஒரு வீட்டில் 70 வயது பெண்மணி தனியாக இருக்கும்போது மலத்தையும் சாக்கடையும் கலந்து ஊட்டுகிறார்கள். அன்னைக்கு வாயை திறந்தாரா இந்த சண்முகம்? அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீரழியவில்லையா? இதை நடத்தி காட்டிய அருணை கண்டித்தாரா? இன்னைக்கு பாயறாரு சாய்குமார் மேல. அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்ல பேசினாரா சார்? அவரு கண்டனம் கூட தெரிவிக்கல. நாம் தமிழர் கண்டித்தது, எடப்பாடி பழனிசாமி கண்டித்தார், தினகரன் கண்டித்தார், புஷியானந்த் கண்டித்தார். சிபிஎம் வாயை திறக்கல. மனசாட்சியை விட்டு அயோக்கியர்கள் போல் நடந்து கொள்கிறார்கள். என்ன குடிமொழி படிச்சுன்னு எனக்கு ஆட்சியை கவுக்குறீங்க? ஒரு காலத்தில் டெல்லியின் ஆட்சியை தீர்மானித்த கம்யூனிஸ்டுகள் இன்று சுருங்கி சுண்டைக்காய் போல் ஏன் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இது போன்ற ஆணவ போக்கின் காரணமாக இந்த ஆட்சியை மக்கள் விரும்புகிறார்கள். கம்யூனிஸ்டுகளை கணக்கு எடுங்கள், எடுக்காமல் போங்கள். மக்கள் இந்த ஆட்சியை விரும்புகிறார்கள். நீங்க 4 பேர் மூலையில இருந்துட்டு உங்களை கணக்கு எடுக்கிறாங்கன்றதுக்காக இந்த ஆட்சியை கவிழ்க்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் ஓட ஓட விரட்டப்படுவீர்கள். நீங்கள் அதை யோசித்துக் கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்டுகள் மக்கள் இந்த ஆட்சியின் பின்னால் நிற்கிறார்கள். உங்க 4 பேர் கணக்கு எடுத்துறாங்கன்றத ஒரு அதிகாரி காவாங்க நீங்க. பாமக வந்து சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? நான் கேக்குறேன். பாஜக வெளிநடப்பு பண்ணும், வாக்கெடுப்பு பண்ணலாமா? அண்ணன் சிவி சண்முகம் வேலுமணியும் சேர்ந்து எல்லாம் வெளிநடப்பு பண்ணி ஆட்சி காப்பாத்தவங்க என்ன பண்ணுவார் சண்முகம்? மிரட்டுறீங்களா? 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு என்ன பேச்சு உங்களுக்கு?
இல்ல இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா வர தேர்தல் 2 எம்எல்ஏ கூட இருக்க மாட்டாங்க சார். நான் தான் சுருங்கி சுண்டைக்காய் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னேன். சுண்டைக்காயை துகையலாக அரைத்து விடுவார்கள். விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி சண்முகம் அவர்கள் பேசியிருக்காரு. இதே மட்டும் செய்தி ஊடகங்கள் வந்து அப்படியே பெருசா ஊதி பெருசாக்குறாங்களே சார். இல்லப்பா, நான் அதை தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி, சிபிஎம் சிபிஐ போன்ற கட்சிகளின் ஆதரவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. அந்த ஆதரவளிக்கும் கட்சிகளின் தலைவர் ஒருவர் நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்குவோம் என்று ஒரு மேடையிலே முழங்குகிறார் என்றால் அது உண்மையிலே மிகப்பெரிய செய்தி, ஹெட்லைன்ஸ். அதை ஊடகங்கள் பெரிதாக்குகின்றன என்று சொல்லக்கூடாது. ஊடகங்கள் அதை ரிப்போர்ட் பண்றாங்க. இது முக்கியமான நியூஸ். இதை பெரிது பண்ணணும். இந்த கம்யூனிஸ்ட் அம்பலப்படுத்துன்றேன். என்ன குடிமை போச்சு? நீ தலைமைச் செயலாளர் காவு வாங்கணும்னு துடிக்கிறீங்க. நீங்க அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்களா? எலெக்ஷன் கமிஷன் நியமிச்ச தலைமைச் செயலாளர் நீயே வச்சிருக்கா? உனக்கு வந்துச்சு. அவர் சீஃப் மினிஸ்டர். அவர் யார் புரியுது வச்சுப்பாரு. இதுக்கு முன்னாடி இருந்தப்ப கேட்டியா நீ? ஏன் முருகானந்தத்தை வச்சிருக்கீங்க? சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்ற பிறகு பொறுப்பு டிஜிபி போட்டு 8 மாதங்கள் ஓட்டினார்கள் இந்த அரசு. கேட்டாரா சண்முகம்? ஏன் பொறுப்பு டிஜிபி போடுறீங்க, ரெகுலர் டிஜிபி போடுங்க? ஒரு அறிக்கை வந்திருக்கா? நீ பல்லக்கு தூக்கிட்டு சாமரம் வீசுனீங்க திமுகவுக்கு. இன்னைக்கு எச்சரிக்கை எடுக்கிறீங்க. நாங்கள் வேண்டுமா, தலைமைச் செயலாளர் வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும்னா ஒரு அரசை கவிழ்க்கிறது அத்தனை எளிதல் என்றதை சண்முகம் புரிஞ்சுக்கணும். இப்படி ஏற்கனவே கவிழ்க்க முயற்சி செய்துதான் இன்று தெருவில் நிற்கிறார்கள். 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தை அமெரிக்காவோடு அந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாதீர்கள் என்று மிரட்டினார் பிரகாஷ் காரத். அமெரிக்காவோடு நாம் ஏற்படுத்தக்கூடிய அந்த அணுசக்தி ஒப்பந்தங்கள் இந்தியாவை உலக அரங்கில் மேம்படுத்தும், அமெரிக்கா விதித்துள்ள பல்வேறு பொருளாதார தடைகளிலிருந்து நம்மை அது விடுவிக்கும், இந்திய பொருளாதாரம் வளர அது உதவும் என்பதனால் இதை கையெழுத்து போட்டே தீர வேண்டும் என்று மன்மோகன் சிங் ஒற்றைக்காலில் நின்றார். வீம்புக்கு ஆதரவை வாபஸ் வாங்கினார். கவிழும் என்று நம்பினார். நானும் நம்பினேன். ஆனால் ஆட்சிகள் அத்தனை எளிதாக கவிழாது என்பதை நான் அப்போது உணர்ந்து கொண்டேன். எதிர் திசையில் நின்று கடுமையாக காங்கிரஸ் அரசை விமர்சனம் செய்து கொண்டிருந்த சமாஜ்வாடி கட்சி திடீரென்று வந்து ஆதரவு கொடுத்தது. அன்றைக்கு அனாதையானவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். அன்னைக்கு அவங்க சொல்றதெல்லாம் நடக்கும். 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தவங்க தான், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கொண்டு வந்தவங்க தான், கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வந்தவங்க தான். இவ்வளவு செய்தார்கள். ஆணவத்தால் அழிந்தார்கள். தமிழ்நாட்டை போல இந்த எம்பி கூட இருக்க மாட்டாங்க. கேரளாவை விட்டால் எங்கேயும் அவங்களுக்கு பிரசன்ஸ் கிடையாது. இதர கட்சிகளின் தோளில் சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். தொங்கு சதையாக இப்போது இருக்கிறார்கள். அடுத்த தேர்தலுக்குள் உதிர்ந்து விடுவார்கள். இதுதான் அவங்க நிலைமை. இது போன்ற யதார்த்தத்துக்கு புறம்பான மக்கள் விரோத நிலைப்பாடுகளினால் தான் இவர்கள் நிலை குழந்து போய் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சுதந்திர தின விழா உரையின் போது மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்க வந்து ஓட்டு போட்டதோட நிக்காம எங்க தவறு இருக்குன்னு சுட்டிக்காட்டி எங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்றாரு. எல்லா மீடியாக்களும் என்னென்ன ரிப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு மாத்திக்கிறாங்க. இப்படி ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்டா இருக்காங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும் சார் இவங்க. இப்போ உங்களுக்கு அது மகிழ்ச்சி தரவில்லை. உங்களை கணக்கெடுப்பது கோபத்தை தருகிறது என்றால் நீங்கள் மக்களுக்காக கட்சி நடத்துகிறீர்களா, உங்களுக்காக கட்சி நடத்துகிறீர்கள்? சரி, உங்களை கணக்கெடுத்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் அரசா இது? திமுக ஆட்சியில ஒரு போராட்டம் விட்டாங்களா சார்? தம்பி, திருவண்ணாமலை மாவட்டத்திலே சிப்காட் நிலையெடுப்புக்கு எதிராக போராடிய 8 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்தது திமுக அரசு. அன்னைக்கு வாபஸ் வாங்கியிருந்தாருன்னா சண்முகத்தை நான் வாழ்த்திருப்பேன், செலவச்சிருப்பேன். அமைதியா இருந்தீங்க. ஒரு கண்டனம் மட்டும் தெரிவிச்சுட்டு துப்புரவு தொழிலாளர்களை மனுஷங்களை மரியாதை நடத்தினாங்க. அன்னைக்கு வரலையே சண்முகத்துக்கு? கணக்கு தானே எடுக்கிறாங்க. கணக்கு நீயே கொடுத்துட்டு போ. என்ன 10 பேர் இருப்பாங்களா கட்சியில? கொடுத்துட்டு போங்க. என்ன அப்படிப்பட்ட ஒரு கொடுமை உங்களுக்கு இழைத்து விட்டார்கள் என்று இன்று பொறுமுகிறீர்கள், குதிக்கிறீர்கள், துடிக்கிறீர்கள்? ஏன் சார் இது மாதிரி செய்யறாங்க? இது ஏன் நான் பர்டிகுலரா கேட்கறேன்னா, போன ஆட்சியில எல்லாம் இவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. மக்களே வந்து பிடிக்காம தான் ஆட்சியை மாத்திருக்காங்க. 2 ஆண்டு உருவான தாவேக்காவை வந்து முதலமைச்சரா உட்கார வச்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு கோபம் இருந்திருக்கு. அவங்களாம் அமைதியா இருந்துட்டு இப்ப துடிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு சார்? இவர்களை இன்னமும் திமுக தூண்டி விடுகிறதோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்து தாவேக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் கூட பொழுது விழுந்து பொழுது போனால் தாவேக அரசை எப்படி விழுந்து புராண்டுவது என்பதில் தான் கம்யூனிஸ்டுகள் தீவிரமாக இருக்கிறார்கள். இங்கு சூங்கடை சங்கத்துவார், அங்கு சுப்ராயம் கத்துவார். அண்ட் இவர்களின் துணை அமைப்புகள், எழுத்தாளர் சங்கங்கள், மற்ற ஊழியர் சங்கங்கள், இதில் இருப்பவர்கள் எல்லாம் வைத்து கடுமையாக விமர்சனம் செய்வது. டாஸ்மாக் ஊழியர் வந்து கரூர் ரவுடி எங்களை அடிக்கிறாங்க, ரோட கத்தி புலம்பி டிஜி பேச கம்ப்ளைண்ட் கூட பாயத்தர்கள் கேபாலகிருஷ்ணன். இன்னைக்கு இன்னமும் இவர்கள் திமுக தூண்டுதலில் செயல்படுகிறார்கள். வாங்கின 25 கோடிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டாமா? கொள்கை இல்ல தாவேக அரசு கிட்ட, அதனாலதான் இவ்வளவு கோவப்படுறாங்களோ? எதுக்குமா கொள்கை? நீங்க தான் கம்யூனிஸ்ட் கொள்கை வச்சிருக்கீங்க. என்னையா பண்ணீங்க? உங்க கம்யூனிஸ்ட் கொள்கை வச்சுட்டு என்ன பண்ணீங்க? நீங்க சொல்லுங்க, என்ன சாதிச்சீங்க? நீங்கள் நீண்ட காலம் ஆண்ட மேற்கு வங்கத்திலும் கேரளாவிலும் ஒரு இண்டஸ்ட்ரி இல்ல, உண்டா இல்லையா? எவனும் கேரளால இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டாங்க. என்னன்னா ஃபேக்டரிக்கு கடக்கால் போறதுக்கு முன்னாடி கொடி நட்டுவாங்க, சிவப்பு கொடியை. என்ன பண்ண? எப்படி இருந்தாலும் 10 பேர் சேப்பல நாங்க யூனியன் போய் ஆரம்பிச்சு வச்சிடறோம். எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணதான்? இன்னும் தொடங்க வேலை பார்த்து தொடங்கும் போது ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறோம். தொடங்கு. வளைகுடா நாடுகளிலிருந்து வரும் பணத்தை நம்பி தான் கேரளா அரசே நடக்கிறது. மேற்கு வங்கத்திலே ஒரு தொழில் இல்லை. இதுதான் உங்க கொள்கையா? என்ன சாதிச்சீங்க உங்க கொள்கைனால? நீங்க சொல்லுங்க, பேசுவோம். எங்க தொழிற்சாலை நடந்தா அங்க போய் ஒரு போராட்டம் நடத்தி இந்த தொழிற்சாலை சட்ட சாத்திரம் தான் மறுபடியும் பார்க்கறது. இதான் உங்க கொள்கை? கூலி உயர்வு என்று குரல் கொடுத்து மொத்த கூலியும் காலி பண்ணிடுது. அவன் மூட்டு போயிடுவான். உனக்கு கூலியே இல்லை, இருந்தால் உயர்வு கேட்ப. ஓ, என்ன சாதிச்சீங்க சொல்லுங்க. நான் தோட சண்முகத்தின் மனசாட்சியை பார்த்து கேட்க விரும்புகிறேன். அவ்வளோ கொள்ளையடிச்சானுங்க அந்த கவர்மெண்ட்ல. வாயை மூடிட்டு அமைதியா இருக்கீங்க. கொள்ளையடிக்கிறத தடுக்கிறேன்னு ஒருத்தர் வந்துருக்கான். அவன் காலை பிடிச்சி நீங்களும் சேர்ந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு திமுக என்ன சார் வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அத்தனை பேரை கஸ்டோடியல் டெத்ல அடிச்சு கொன்னாங்க போன கவர்மெண்ட்ல. வாய் தரீங்களா? அஜித் வீடியோவே வந்தது வெளியே. இவ்வளவையும் அவர்கள் அவ்வளவு அயோக்கியத்தனங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நீங்கள் அமைதியாக அவர்களுக்கு சாமரம் வீசிவிட்டு இப்போது இந்த ஆட்சியை கவிழ்ப்பேன் என்கிறீர்களே. அது ஜனநாயகமா சவால் விடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. திரும்ப போய் அடிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு போல திமுக கட்சிக்கு. மக்கள் உங்களை எப்படி பார்ப்பார்கள் என்று ஏன் உங்களுக்கு தோன்றவில்லை? உங்களுக்கு கணக்கு எடுத்தா மக்களுக்கு என்ன, கணக்கு எடுக்க மக்களுக்கு என்னையா? எங்களை கணக்கு எடுத்தாங்க, இதுக்கு ஆட்சி கவுரவம் சொன்னா உங்களை என்னையா பண்ணுவாங்க மக்கள்? மக்களிடமிருந்து ஏன் இப்படி விலகி வெகு தூரம் சென்று நிற்கிறீர்கள்? மக்களின் நடுவே மக்களுக்காக பேசுபவன் தானே கம்யூனிஸ்ட். மாஸ்கோவில் மழை பெய்தால் மயிலாப்பூரில் குடைபிடிப்பார்கள் என்று உங்களை சொல்லுவது இப்போது சரியாகத்தானே இருக்கிறது. யதார்த்தத்தை விட்டு வெகு தூரத்தில் விலகி நீங்கள் நின்றால் இன்னும் தானே சுருங்கி மறைந்து போவீர்கள். இந்த தாவேக அரசு கம்யூனிஸ்டோட கொள்கைப்படி தான் நடந்துருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேணும், சாமானிய மக்கள் கூட மேல அதிகாரத்துக்கு வர வேணும்னா நீ சாமானிய மக்கள் தான் அமைச்சராக வந்திருக்காரு, எம்எல்ஏ வந்திருக்காரு. அப்படி இருக்க அந்த ஆட்சி கழுக்குறாங்கன்னா இவங்க எப்படிப்பட்டவன் தெரியல சார். எவருக்கும் தெரியாத ஒரு அமைச்சராக இருப்பதை விட ஏவாவேல அமைச்சராக இருப்பது தான் சண்முகத்துக்கு பிடித்திருக்கிறது. ஒரு குடும்பம் மட்டுமே அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அதுக்கு தான் நீங்க பழக்க தூக்குறீங்க. அந்த குடும்பத்துக்கு தான் நீங்க சாமரம் வச்சுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு சாமானியெல்லாம் அதிகாரத்துக்கு வரது உங்களுக்கும் பொறுக்கலையா? உதயநிதியை ஏற்றுக்கொள்வீர்கள், விஜய் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அப்படித்தானே சண்முகம்? அடுத்துதான் நேற்றைய
தினமலர்ல டீ கடை பெஞ்சில் ஒரு செய்தி வந்திருக்கு சார். கடந்த திமுக ஆட்சியில மக்கள் செய்தி தொடர்பு துறை இருக்கு சார். அதுல வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் டெண்டர் விட்டு பல கோடி ஊழல் பண்ணிருக்கா அது வந்திருக்கு சார். வழக்கமாக செய்தி விளம்பரத்துறையோட பட்ஜெட் ரொம்ப கம்மி, 40 கோடி 50 கோடி இப்படி தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விளம்பரத்திற்கென்று 300 கோடி ஒதுக்கப்பட்டது. நிறைய திட்டங்களுக்கு பணம் ஒதுக்குனதை விட அதை விளம்பரப்படுத்துறது ஒதுக்குனது அதிகம் சார். விளம்பரப்படுத்துறது குறிப்பாக தேர்தல் ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசை விளம்பரப்படுத்தி எப்படியாவது தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதற்காக மக்கள் பணத்தை திமுக அரசு செலவு செய்தது. யாரெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற யூடியூபர்ஸோ யூடியூப் அள்ளி வீசினாங்கப்பா. இர்ஃபானுக்குலாம் அப்படி தான் விளம்பரம். அண்ட் இப்போ நமக்கு பேசும்போது கீழே கூகுள் ஆட் வருதுல, அதில் திமுக வரும். நமக்கே கீழே கமெண்ட் போட்டுருக்காங்க, என்ன நீ திமுக திட்டுங்க, கீழே ஓடி வருகிறான் உதயசூரியன் போட்டுருக்காங்க. எலெக்ஷன் டைம்ல யூடியூப்ல ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதுதான் இது அந்த பணம் எலெக்ஷன் டயத்தில் வந்து திமுக பணமா இருக்கும். அதற்கு முன்பே திமுக நலத்திட்டங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் விளம்பரங்கள் செய்யப்பட்டுள்ளன. நீங்க அப்பயே வந்து அரசு பேசுறப்ப சொன்னீங்க, சுமார் 6 மாசத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் புக் பண்ணி வச்சிட்டாங்கன்னு காசு கொடுத்தாங்க. ஸோ அதில் பெரும் ஊழல் நடந்திருக்கிறது என்று அதை இந்த அரசு விசாரிக்க போகிறது என்று அந்த நேற்றைய டீ கடை பெஞ்சில் அந்த செய்தி வந்திருந்துச்சு. உண்மையிலேயே இது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மீண்டும் மீண்டும் வருத்தமாக